So hi guys, my name is Signeshwar. I'm welcoming you all to this IoT meetup series. So நாங்கள் இந்த மீட்டப் சீரீஸில் என்ன பண்ண இன்ட்ரெஸ்ட்னா மெயின் எய்ம் வந்துட்டு we are going to teach you some IoT skills which will be useful for you to go ahead and make your own project. I'm a Mozilla rep. I'm a Mozilla representative. I handle and encourage events around Coimbatore, Tamil Nadu and wherever it is. So that's another thing. So I'm very happy that you guys have turned up today to learn stuff and go teach others. That's the main idea. And இது வந்துட்டு நம்ம நிறைய அசோசியேஷனோட பண்றோம். First thing we would like to thank Mozilla for coming up with such a good opportunity and campaigns and basically events like this. Second thing, SNS College for hosting us and providing all kind of resources. And third, we have Technanban, which is a very good initiative. In நம்ம எடுக்கிறது maximum Tamil எடுக்க பார்ப்போம் so that it reaches to an audience who can leverage this thing. Yeah, so it's pretty much it. So இன்னைக்கு topic வந்துட்டு we'll learn Git. We'll understand how to maintain stuff out there, repositories push பண்றது, pull பண்றது எப்படி ஒரு practice நம்ம கத்துப்போம். Second வந்துட்டு நம்ம shell scripting, basic shell scripting கத்துக்கலாம் so that in next future நீங்க next time ஒரு code எழுதுனது எப்படி நம்ம full process எப்படி automate பண்றதுன்னு பார்க்கலாம். And it's fun to learn shell scripting. It's always very useful. And third வந்துட்டு நம்ம we'll learn about Docker, how to ship your project to an end-to-end person, like complete deployments பத்தி பார்த்துக்கலாம். Cool. So I'll show you some demos and then we will proceed. Okay. So I'll just write the thing. So first thing that you should install Git. sudo -i போட்டீங்கன்னா நீங்க root user போயிடலாம். Which basically gives you all access to your computer. Second, apt-get install git all. In the command எழுதினீங்கன்னா you will get Git in your system. Third, just verify whether Git has been installed properly. Just do git space -- version. அது போட்டீங்கன்னா என்ன வெர்ஷன் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்ப்யூட்டரில் நான் யூஸ் பண்ணுறது 1.9.1. மோஸ்ட்லி நிறைய கிட் வெர்ஷன் சேஞ்சஸ் ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது. ஃபோர்த் வந்துட்டு GitHub for sake of starting go to github.com. அதில் வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு யூசர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். யூசர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு நியூ ரெபாசிட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே மேலே. அந்த நியூ ரெபாசிட்டரி நீங்கள் கிளிக் பண்ணலாம். click பண்ணி அந்த டேட்டாஸ் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஆஃப் தி ரெபாசிட்டரி, வாட் டஸ் தட் ரெபாசிட்டரி கண்டெயின். ஸோ யூ கேன் ரைட் சம்திங் ஓவர் தட். தென் அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு லிங்க் தரும். அந்த லிங்க்ல எப்படி இருக்குன்னா உங்கள் github.com/ உங்கள் யூசர் நேம் / project பேர் .git. ஸோ அது வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது நீங்கள் வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் git clone that path which is of format github.com / உங்கள் யூசர் நேம் / project name .git. and then அந்த ப்ராசஸ் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் க்ளோன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோட் எடுத்து நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் git add star போட்டால் நீங்கள் பண்ண எல்லா மாடிஃபிகேஷனும் அது வந்துட்டு ஒரு ரைட்டருக்கு போயிடும். ஓகே, then you can see git status. ஓகே, git status போனால் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன் அது காமிக்கும். since you are good that you made a modification, you commit. நான் இந்த மாடிஃபிகேஷன் தான் பண்ணுறேன், நீங்கள் அதை கமிட் பண்ணுறீங்க. git commit -m message. உங்கள் மெசேஜ் I have added shell scripting .txt போட்டால் அது வந்துட்டு கமிட் பண்ணிட்டு அந்த மெசேஜ்க்கு ஒரு ஐடி தரும். அதான் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்க சேஞ்ச் அதை சொல்லுவது. தென் 8th வந்துட்டு git push origin master. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணதுனால உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் மாஸ்டர் ஆக்சஸ் இருக்குது. ஓகேவா? இதே நீங்கள் ஒரு நியூ ப்ராஜெக்ட் பிரான்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு புதிய பிரான்ச்சாக வரும். அதாவது அந்த சேஞ்ச் வந்துட்டு பிரான்ச்சில் போகலாம். அதுக்கப்புறம் அது வந்துட்டு நம்ம ஃபுல் ரெக்வஸ்ட் அந்த மாஸ்டர் கொடுத்தா அதை நம்ம வந்துட்டு மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ வில் நாட் கெட் டு தட் நவ். செகண்ட் செஷன் அதை பற்றி பார்க்கலாம்.
In first session we will basically go through these commands. Okay, so basic idea, it's like very readable, right? First thing you install Git, second thing you see என்ன version அதுல இருக்குன்னு, அதுக்கப்புறம் என்ன ப்ராஜெக்ட் க்ளோன் பண்ணணுமோ அந்த ப்ராஜெக்ட் போங்க, கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணதுக்கு git clone போட்டுருங்க. git வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் கூட சிஸ்டம்ல வந்துரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாடிஃபிகேஷன் நீங்க திருப்பி எங்க புஷ் பண்றீங்க git add star, ஸோ எல்லா மாடிஃபிகேஷனும் வந்துரும். அதுக்கப்புறம் வந்துட்டு git ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், இன்னெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன்னு பார்க்க முடியும். And then you do git commit, இந்த சேஞ்சஸ் பண்ணிருக்கேன் நீங்க வந்துட்டு சொல்றீங்க. And at 8th stage you're just pushing it over there, you're sending it, you're uploading it. Okay, cool. So I'll show a small demo of this. So let me now go to github.com. Basically நான் முன்னாடியே வந்துட்டு இந்த ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணிட்டேன். So I'll create a new repository from the beginning. I'm going over here, I'm creating a new repository. Okay va, and I give this name Fox IoT demo. I git demo nu கொடுத்துறேன். Git demo, this is an sample repository for Git demo. நான் இதை ஆட் பண்றேன், இந்த மாதிரி ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. And then I get this link which is github.com, என் பேரு and that project name.git. நான் அதை காப்பி பண்ணிட்டு என்னோட நான் எங்க சேவ் பண்ணுமோ அங்க வரேன். அதுக்கப்புறம் I just do git clone, just clones it. Okay, so I have and the repository ஒண்ணுமே இல்ல, so it has nothing. I go inside cd change directory to git demo. I'm making a small file, touch read me.md. md ன்னு போட்டா வந்துட்டு அது பாப்புலேட் பண்ணும், அப்படியே அங்க பார்க்கலாம். So நான் அதை டச் பண்ணி கிரியேட் பண்ணிட்டேன். நான் ls பண்ணேன்னா அங்க இருக்கும், லிஸ்டா இருக்கு. Then I just use an nano editor to make some changes into it. This is sample git repo. Git add star, git status. So I have added only one file called readme.md. Now in the branch இருக்குன்னு பார்க்கறேன். Sorry. Okay, since there's only one branch, master தான் இருக்கு. There's nothing to show. I made one change. So my username is so நான் இது வந்துட்டு சேஞ்ச் அது வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டு இருக்கு. So I go and refresh this page now. This particular page has been added here. Can you see it? Cool. So what I'm going to do is I'm going to create a new branch. Okay. Git checkout -b, and my branch name would be okay, I have now switched to new branch. If I see no grid branch, like the grid branch inga pathina, so there are two branches here. Can you see it?
So I'm in the new branch now. So இதுல இருக்க எல்லா contents எனக்கு இருக்கும். நான் for example இந்த readme.md நான் change பண்றேன் இப்போ. Similarly, I'm adding it again. See, I've added one file here, modified it. The branch name will be changed here. So git branch name. I'm pushing into this branch. So recently it's changed here. Now in the இப்போ நான் வந்துட்டு இந்த git branch க்கு போறேன். So you'll find this modification made here. So இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது ரெண்டும் நான் வந்துட்டு இப்போ சேம் ஆக்க போறேன். I give compare and pull request. So நான் இப்போ கொடுக்க போறேன் I have made this much. So இந்த merge request நான் கொடுத்துட்டேன். So நான் இப்போ private வேற ஒரு ஆர்கனைசேஷனோட கோட் பேஸா இருந்தது. நான் made a small modification. இதே மாதிரி நீங்க புஷ் பண்ணனும். உங்க branch நீங்க உங்க பேர்ல கிரியேட் பண்ணிட்டு or some other branch. For example உங்க ஒரு ப்ராஜெக்ட்ல வர்க் பண்றீங்கன்னா dev branch, அதுக்கு அப்புறம் வந்துட்டு dev branch and development branch. different அதுல நிறைய பாத்ஸ் இருக்கும்ல. நிறைய for example ஒருத்தர் வந்துட்டு ஒரு add onல வர்க் பண்றாரு, இன்னொருத்தர் வந்துட்டு வேற ஃபீச்சர்ல வர்க் பண்றாரு. அந்த மாதிரி நிறைய branches கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து இந்த branch நீங்க புஷ் பண்ணி நீங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். And once you are sure that this can go to the main branch where public can use it, like அந்த சாஃப்ட்வேர் ரெடியா இருக்குன்னா அதுக்கு அப்புறம் நீங்க merge பண்ணிக்கலாம். So இப்போ I'm going to do a merge. So this pull request is successfully merged and closed. So in the pull request நான் வந்துட்டு நான் கொடுத்திருக்கேன் and that has been accepted. So if I go and so my main branch name has changed. So it has come to the master branch. So this is like a very basic level or very sample level of the main command. So any doubts? Any doubts you have? Like till now, another doubt இருக்கா? Another question to ask? Another புரியல? Okay. So you have a main branch. So there are two lines. There's been focused by three people. So they separated three branches. So each will have different kind of code. So how can you merge different kind of code? Yeah, good question. So the question is that நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு சாம்பிள் ஒரு மெயின் ரெபாசிட்டரி இருக்கு and மூணு பேர் வந்துட்டு அத ஃபோக் பண்றாங்க. ஃபோக்னா they are cloning it to their system. Okay, they have மூணு people clone பண்ணிட்டு மூணு பேர் மூணு டிஃபரண்ட் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. So his question is that இப்போ எப்படி அந்த மூணு பேர் வந்துட்டு அந்த மாஸ்டருக்கு merge பண்ணுவாங்கன்னு. So the answer to that is like first வந்துட்டு let's consider ABC person has taken. There are two files. So two files he has made in first file, in first branch he has made an change say X. In second person has made change Y and third person has made Z. So மூணு பேர் வந்துட்டு PR கொடுப்பாங்க, pull request கொடுப்பாங்க. So for example, if I am the admin, I will get three different pull requests. So GitHub has this feature of showing if this pull request can be merged or not. First thing. And there are a lot of that's why I told you நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா நம்ம டெஸ்ட் ரன் பண்ணலாம். pull request merge பண்றதுக்கு முன்னாடி ஆளுங்க வந்து டெஸ்ட் ரன் பண்ணுவாங்க. They don't simply merge it. So there's something called Travis னு. So it runs the code, net commit வந்துனா it runs it in a private server with all the dependencies. So அந்த டெஸ்ட் பண்ணிட்டு once test type successful ஆனதுனா you'll get a build pass. Okay, this is passed, green color வரும். Then you can merge it. Okay, and again it really depends on the author or the main contributor to actually accept that PR or not. So if it's open source project, people accept because அவங்களுக்கு வந்துட்டு they want people to come and contribute to it so that the project goes. So that's why they make developer friendly documentations and things. So yeah, I think that answers your question. Anything you want it's not that clear or something? Good, right? So it's you basically don't நம்ம அந்த data PR accept பண்ண மாட்டோம். You run test, you make sure it's compatible with all the thing the big software which you have written, and then you accept that that's the standard way of doing it.
and again it mainly you'll have to raise an issue, the same issue which I raised. நீங்கள் வந்துட்டு discuss பண்ணுவீங்க கீ வந்துட்டு என்ன changes இந்த மாதிரி test run பண்ணிட்டீங்களா and things like that keep on going. So you can raise if there's a problem coming somewhere, people will go an issue button and raise an issue. So yeah, that's pretty much it. Any other doubts? If we had a computer, we could have tried it out. So yeah, let's go to and do something more interesting. So now already நான் வந்துட்டு ஒரு சாம்பிளான ஒரு repository create பண்ணியிருந்தேன். So for this project, we will put all documentation into this. So each and every time when a meetup comes, we will add பண்ணிக்கிறேன் என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், and you guys can actually go poke this repository and make modification and push it. So if someone's really contribute பண்ணீங்கன்னா இதுல உங்களோட contributor list இதுல வந்துரும். So it's good to have contributing projects. You can raise issues, you can make the modifications, like modifying பண்ணீங்கன்னா full PR கொடுங்க. So it's good. We'll develop a project whole together from scratch and we'll make it really big. So this repository like Fox IoT will be like some repository which has all this documentation there and anyone can use it. For example, நீங்க வந்துட்டு futureல போய்ட்டு ஒரு class எடுக்கிறீங்கன்னா you can just go to this, ask your participants to fork it and then use பண்ணிக்கலாம். So that's the main idea, sir. We have some documentation over here. So in meetup 1ல நான் வந்துட்டு I just added few things. So basic git commands and shell scripting. Then I just have a new, just for showing the branch, the new branch add பண்ணிருக்கேன். So நான் இது வந்துட்டு இத போய்ட்டு நான், so you have this compare feature, okay? I forgot to tell about it. So இந்த compare feature வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் கீ வந்துட்டு ரெண்டு branchல என்னெல்லாம் changes இருக்குன்னு. So இந்த ரெண்டு batchக்குள்ள வந்துட்டு there are 2 changed files with 32 addition and 1 deletion. So நான் docker script ஒன்னு add பண்ணேன். docker script இருக்கு and readme-ல நான் சின்ன modification பண்ணிருக்கேன் and commands. So you can actually view என்னெல்லாம் இதுல இருக்கு and you can actually write comments over there, like you can copy this particular line. So this line will correspond to this particular idea. So you can actually use it to pinpoint things and stuff like that. Let me just merge it. So it's saying that able to merge. So I create a pull request. So it has been merged. So it has the docker commands also. Okay, I'll just delete the other repository. Traveler. So each and every time when you want to delete a repository, நீங்க வந்துட்டு இதோட பேர் திருப்பி எழுதணும். We'll create a directory, okay va? Directory only will make few files. We'll make few files in it, okay va? கொஞ்சம் search commands try பண்ணி பார்க்கலாம். We'll do some search commands. We'll try out some search commands. We'll find some replacing commands. அதுக்கப்புறம் shell script எழுதலாம். நம்ம பண்ண ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நம்ம shell script எழுதிட்டு you will just execute that. Okay, so yeah, anything you want to know, like shell scripting பத்தி நாச்சும் புதுசா, like anyone has done shell scripting before? Someone had it, right? Like any experience? என்ன பண்ணீங்க? You can do, if you can write, it's like if you can write if commands, you can write if a directory is not, like you create a directory, you can write for commands. So anyway, during the course we will do all this stuff, but right now just to get a small hang of it, we'll learn some commands. We'll learn cd, we'll learn ls, we'll learn grep commands, and those kind of limited commands we'll learn, and then we'll try to do something. Okay, I'll just show you a few commands right now.
ஸோ இந்த ரெபாசிட்டரி ஃபோர்க் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் ஹேவ் திஸ் பேசிக் ஷெல் ஸ்கிரிப்டிங் டாட் ஒரு சின்ன ஃபைல் இருக்கும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் இருக்க எல்லா cat command is to like display everything in the terminal. Okay, you want to just show everything whatever there is in the file. So ஒரு புதிய ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு I use touch sample.txt. ஓகேவா? இந்த இப்போ எல்எஸ்னா லிஸ்ட் பண்ணோம், எல்லாமே லிஸ்ட் பண்ணோம். ls-l போட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரீட் ரைட் பெர்மிஷன் என்னி கிரியேட் பண்ணது டைமிங் அந்த மாதிரி லாங் லிஸ்ட் இருக்கும். -l is for long list. ls-help போட்டிங்கன்னா it will show you what all என்ன சொல்றது இந்த மாதிரி கமாண்ட்ஸ் நீங்கள் ls வச்சு ரன் பண்ணலான்னு பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் திருப்பி ls பண்ணுறேன். I have one file called this thing. நான் நானோ வந்துட்டு ஒரு எடிட்டர், அந்த நானோ எடிட்டரை வச்சுட்டு நான் வந்துட்டு இந்த ஃபைல் ஏதோ எழுத போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் find get replace things like that. ஓகே, இப்போ இங்கே 2 ஃபைல் இருக்கு. எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கு நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ls இது வந்துட்டு ஒரு பைப் கமாண்ட்னா இதுல வர்றதை வந்துட்டு நெக்ஸ்ட் கமாண்ட்க்கு இன்புட்டா கொடுக்கும். ஓகேவா? ls grep ஃபார் எக்ஸாம்பிள் wc-l பண்ணீங்கன்னா இட் will list the number of lines. ஓகே, ls பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 ஃபைல் இருக்கு. எவ்வளோ ஃபைல்ஸ் கண்டுபிடிக்க wc-l. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ லைன்ஸ் இந்த அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்குன்னா cat sample 5 லைன்ஸ் இருக்கு. cat 1 2 3 4 5 லைன்ஸ் இருக்கா? சரிதா? ஓகே, கூல். அண்ட் தென் வாட் டு நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பர்டிகுலர் லெட்டர் சர்ச் பண்ண பார்க்கலாம். cat sample போட்டிங்கன்னா எல்லாமே வரும். cat sample pipeline ஃபார் நெக்ஸ்ட் கமாண்ட்க்கு grep find. ஓகே, அது காமிக்கும் அது ஃபைண்ட் இருக்கா இல்லையான்னு. ஸோ கெட் ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டின்னு சர்ச் பண்ணுறேன். ஒரு டி இருக்கு, சாரி எஃப் எதுவுமே இல்லைன்னா எதுவுமே காமிக்காது. பிகாஸ் that particular thing is not there, it cannot return anything. ஓகேவா? then let's find எவ்வளோ இப்போ find கமெண்ட் போகலாம். find location -name star.txt. இது கிளிக் பண்ணி எழுதினா எவ்வளோ அந்த பர்டிகுலர் சப் டைரக்டரியில் எவ்வளோ டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குன்னு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இருக்கேன். எனக்கு வந்து எவ்வளோ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் லிஸ்ட் பண்ணணும். இந்த சேம் கமாண்ட் ரன் பண்ணனா இங்கெல்லாம் டெக்ஸ்ட் கமாண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே காமிச்சிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஃபைல் எடுக்கணும்னு நினச்சுன்னா நான் இங்கேருந்து அதை டெலிட் பண்ணிப்பேன். ஓகேவா? And cd command is for change directory. It's very பயங்கர டைரக்டா இருக்கு, no issues. நான் டெலிட் பண்றதுக்கு rm-rf remove recursively and forcefully னா என்னாச்சு எரர் வந்ததுன்னா அது வந்துட்டு டெலிட் பண்ணினே போயினே இருக்கும். So rm-rf you should be very carefully because once deleted you cannot retrieve it back. You should be very careful doing it. Go இந்த வந்து பார்க்கலாம். Okay, then I'll show you something interesting நான் சொல்றேன் இப்போ. ஸோ இங்க தெரியுதா? இது நீங்க ஒரு நாள் பார்க்க முடியுதா? இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு 9 டேஷ் வச்சுக்கோங்களேன். 9 டேஷஸ் இருக்கு இதுல. 1 2 3 1 2 3 1 2 3. ஓகேவா? இதுல எப்படின்னா இந்த csmod 777 கொடுக்கறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல 777 ஓட என்ன யூஸ்ன்னு தெரியுமா? Yeah, so this root, there's a user and others. ஓகேவா? எல்லாருக்கும் 3 டேஷ் வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா இப்போ csmod 777 கொடுக்கும்போது 7 ஓட பைனரி ஈக்குவலன்ட் என்னது? 1 1 1. So 777 னா 1 1 1. It gives you all access to that particular read and write access to that particular directory. Now for example csmod நான் இந்த கமாண்ட் இங்க change mode. Okay,
I have to look into rearrange commands in the பார்க்கணும்னா, but basically you will get all the access to the particular file location. Okay. Okay, let's create a small shell script. Okay, nano touch. Okay, there's another command. If I want to append something to a file, okay, let's see enna file irukkinga shell scripting irukku. I'm going to append last and append ஆயிடும் பாத்தீங்களா, முன்னாடி இந்த chmod command இல்ல, அதே வந்துட்டு நான் single arrow கொடுத்திருந்தேன்னா அது ஃபுல்லா இது பண்ணிட்டு இருக்கோம், ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கோம். It's writing only the particular thing to that file. Everything inside it will get what you call vanished. Okay va, so you should be very careful while doing it. And let's write a small shell script. Okay, the script inga irukku. When you run this, it will create a directory cd wiki. So -p command to like recursive வந்துட்டு directory create பண்ணனும்னா -p யூஸ் பண்ணிக்கலாம். So right now what we did was we created a small shell script which made a directory. Okay, நான் இத ஆன் பண்ணிட்டு at start திருப்பி நல்ல கமெண்ட்ஸ் I'll just go through so that we have a recording. Continue. Okay, start recording. So initially நம்ம என்ன பார்த்தோம், clear. We understood ls command which basically lists, cd command to like change directories, and then there is ls-l which gives you long list, and this chmod command which changes your mod, like your mode to a particular file location. 777 stands for like the 3 digit in your binary, and then we saw mkdir command which creates a directory basically. So I have a new directory called rate, and then if I want to create multiple directories I can use the -p command, -p tag, which will create like name, new folder, -1, -2. So I have a set of folders like cd, new folder, this keeps on getting created. And rm-rf is for removing recursively and forcefully. Should use it at like very precautionary use பண்ணனும் நம்ம. And then here we saw the grep command. For example, cat command displays all your text, and you can find a particular keyword or things of your interest using the grep command to show in that line இது இருக்கா இல்லையான்னு. And then so to find how many lines are there, you can use cat in basic /wc-l to show how many lines are there, or how many folders are how many files are there in a folder. So like five here. Okay, then we had what else we did? We created a small shell script. So nano used as the editor. So you have like one line, then I will like rf I remove this thing and I create an new folder. I'm going to rename it as so this is a set of commands. Going to run it. So what I basically did, I just created a file name and I created a new name and I changed it again. So basically some few commands that you can run through shell scripting. It's pretty fast. So இதில் வந்துட்டு நான் ஒரு புதிய டைரக்டரி கிரியேட் பண்ண விக்கின்னு, wiki delete பண்ணிட்டு நான் இன்னொரு புதிய டைரக்டரி ரீநேம் கிரியேட் பண்ணேன். அந்த ரீநேம் நான் ரீநேம் பண்ணிட்டேன் to new name. I was going to show ps. Yeah, for example ps-es. It will show all the processes that are running in your system. Okay, ps-ef. Here this functionally called htop, which shows like your system எவ்வளவு resources யூஸ் ஆயிருக்கு. இது பத்திலாம் நம்ம இதில் பார்க்கலாம். வெளில போகிறதுக்கு F10. ஓகேவா,
htop நீங்க இன்ஸ்டால் பண்ணனும். sudo apt get install நீங்க htop இன்ஸ்டால் பண்ணனும். let's search for a particular process. நான் வந்துட்டு இங்க python ரன் பண்றேன். python ரன் ஆகுது. import numpy as np oh god sorry. நான் இங்க ரன் பண்றேன். நான் இங்க வந்துட்டு போய் பார்க்கலாம். ps-ef grep python ரன் ஆகுது. தெரியுதா? இதுல வந்துட்டு இதான் வந்துட்டு இந்த base process id and இது வந்துட்டு இந்த பைத்தனோட process. இது எவ்வளவு நேரம் ரன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். For example, I want to kill this python process னா kill -9 இப்போ yes இந்த particular process நான் kill பண்ணிட்டேன். force kill மாதிரி python the process இல்ல coach deleted it. okay so இங்க போய் பாத்தீங்கன்னா அந்த process killed ஆயிருக்கும். தெரியுதா? கில்ல தெரியுதா? okay any doubt so far so good cool right? okay let's get into something more. yeah tarring and untarring. for example நாங்க இந்த name and rate நம்ம tar ball ல போடணும். tar hyphen compress verbose na alla verbose na it will show என்ன tar ஆகுதுன்னு and zf is for tar.gz is the more compression காத name wait okay so I created a new tar ball name.tar ne which has basically if I go to IoT maker box IoT meter 1 so I have this tar ball. இது நான் போயிட்டு இந்த நார்மல் இதுல தான் ரெண்டு ஃபோல்டர் இங்க இருக்கு. இப்போ எப்படி நான் வந்து டெர்மினல்லே வந்துட்டு லைக் I will change it. so untar பண்றதுக்கு tar இது -cv zf வந்துட்டு compress verbose will show you all those this thing and zf is for particular tar dot is more compression காது and f is forcefully tar extract v same alla காமிக்கும் zf name dot delete or something. extract ஆயிடுச்சு. for example நான் இது ரெண்டு delete பண்ணிடுறேன். அப்ப தெரிய வரும் ஆச்சா இல்லையான்னு. name and rate okay ரெண்டு இல்ல I'm just running this command again. tarring and untarring using terminal. okay we saw kill command. okay நான் இன்னொரு இது so நம்ம இந்த லினக்ஸ் சிஸ்டம்ல வந்துட்டு நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. இப்போ நான் இருக்கிறது விக்கி யூசர்ல. if I want to go to root user sudo -i போட்டா எனக்கு வந்து root user போயிடலாம். நான் root userல இருக்கேன் and logout function root user has like lot of advantages. you have lot of admin privileges நிறைய இருக்கும். you want to make some system level modifications or you want to change the IP address. for example cat okay இது வந்துட்டு இதுல வந்து லோக்கல் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து நான் இது டிஃபைன் பண்ணிருக்கேன் இப்படி. சோ என்னாச்சு என்னோட அப்ளிகேஷன் வந்து லோக்கல் ஹோஸ்ட் ரன் பண்றதா இருந்தனா அது வந்துட்டு முதல்ல போயிட்டு இந்த ஐபி தான் எடுக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பிரிவிலேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சூடோ ஆக்சஸ் தேவை. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட பிரைவேட்டா நீங்க வெப் சர்வர் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா you need to make an entry here. சோ அதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரூட் யூசர் தேவைப்படும். So for example I want to go out of it na log out. I come back to my இன்னொரு யூசருக்கு. ஓகேவா? cool. we saw move command. pwd is a very interesting command. so pwd வந்துட்டு it will show your present working directory. so இந்த லினக்ஸ் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பாத் இருக்கு. ரிலேட்டிவ் பாத்னு ஒன்னு இருக்கு and then absolute paths இருக்கு. ரிலேட்டிவ் பாத் is // அந்த எங்க இருக்கீங்களோ இப்ப அந்த cd./ ன்னு போட்டேன். சோ அது என்ன பண்ணும் அந்த ஸ்பெசிஃபிக் லொகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணும். இப்போ வந்துட்டு அந்த ஆக்சஸ் ஒரு குட் வே இஸ் தட் cd the pwd the whole path போடுறது தான். so that there will be no confusion at all. multiple systems run premise and sometimes problem வர chance இருக்கு. so once நீங்க வந்துட்டு only relative path மட்டும் யூஸ் பண்ணனும், இல்ல வந்துட்டு absolute path யூஸ் பண்ணனும். should not mix both of them. good to do that.
we saw tar command, நம்ம top commands பார்த்தோம். So இதான் பேசிக்கா உங்களுக்கு தெரியும். We covered almost all the commands here. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா கமாண்ட் நீங்க பார்க்க முடியும். So you want to launch an application, you can launch it from here also. Firefox நான் launch பண்றேன். ஒரு நியூ Firefox அதான் இது சரிதா. ஸோ இது நம்ம டெர்மினல் வச்சு நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் பண்ணலாம். ஓகேவா? கூல். எனி டவுட்ஸ்? ஏதாச்சும் ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறதா சொல்லுங்க. வில் ட்ரை இட் அவுட். Okay, I'll show about echo. Echo is something like your print directory. Okay, and the same na create that பண்ணல. இப்போ நான் புதிய folder ஒன்று கிரியேட் பண்றேன். sample.sh ன்னு. இதுல நான் echo hi guys. Hi guys ன்னு வருது. It's like something like print statement. Okay. Now I like echo sorry ஒரு சின்ன mistake. This will work. So you want to run some command, you should need shell scripting $, போட்டுட்டு அந்த particular command நீங்க run பண்ணனும். For example நான் இப்போ ஒரு python process நான் இங்க ஆரம்பிக்கிறேன். Okay, import numpy. இந்த python command இங்க ரன் ஆயின்னு இருக்கு. நான் இன்னொரு டெர்மினல் ஓபன் பண்றேன். இந்த டெர்மினல்ல நான் ஒரு நான் புதிய புதுசா நான் ஷெல் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்றேன். nano kill python. ஓகே, இப்போ நான் இதில் வந்துட்டு எக்கோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். சாரி இது நம்ம டெர்மினல் ஷுட் கிவ் இட் அஸ் .sh. ஓகே, எக்கோ gonna kill all pythons. ஓகே, is equal to shift $. $. Okay. Oh. The Python process kill it because I use this command kill all Python. Okay, so இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த terminal காமிக்கும். So what I'm basically doing in this script is so இது வந்துட்டு அந்த கமாண்ட் ரன் பண்ணும்போதே எனக்கு எல்லாமே இதுல வந்துட்டு I got this Python processes. I'm writing it to A and I'm using kill all Python command to kill any Python எந்த Python process found இல்லன்னு சொல்லுது.
in case you start a Python process, like say I'm going to start it here, Python a is equal to 10 print a. Okay, Python process run ஆயிருக்கு. ps-ef script Python model, you can see if Firefox is running or not. Okay, Firefox is running. For example, I want to kill Firefox. I'm not going to do that, but if you want to kill Python, I have a script which is killing Python programs. Bash so it deletes, basically kill all Python, deletes that particular thing. So நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறேன், இந்த ஐடிக்கு சர்ச் பண்ண போறேன். Yeah, pretty much it. Okay, let's see what's next. Okay, echo command oda use புரிய வருதுல? Any doubts? Echo command புரியல echo command. புரியாது யாராவது இருக்கீங்களா? Any doubts here and there? Okay, now we'll do something more. We'll do some if so in the bin slash இந்த ஒரு command இருக்கும் மேல, அது ஏன் கொடுக்குறோம்னா it says the by default use bin bash programming. So bash programming basically it gives you shell and bash are almost similar, but bash gives you more functionalities. So எப்பவுமே நீங்க வந்துட்டு இப்போ அதுக்கு அப்புறம் நம்ம அந்த shell script மேல வந்துட்டு use bin slash bash னு நம்ம சொல்வோம். ஓகேவா? So let me write an if else statement. Condition okay. So in the basically வந்துட்டு இந்த if else command எப்படி எழுதணும்னா if and there is this fee last வந்துட்டு doneக்கு வந்துட்டு fi னு எழுதுவாங்க, opposite of that. There's like then do அது மாதிரி சில commands இருக்கு shell scriptingல. If we go down, let me just see if condition then do a particular statements then close it. Similarly for else it's very simple, the data either தான் if condition then last அந்த difference ஒரே difference எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த fi last fi வச்சு க்ளோஸ் பண்ணனும். ஓகேவா? Let's do something. Basically this does if that in this string same as na print hello. Very simple. Next we'll do some for loop. So for loop also same. Do அங்க வந்து then இருந்தது, இங்க வந்து do and done ரெண்டு கமாண்ட்ஸ் வரும். So for loops க்கு So basically நான் என்ன பண்ண போறேன், மூணு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருப்பேன், color 1 color 2 color 3. X is this I மாதிரி ஒரு variable which is iterative variable which goes through all these three strings and it prints everything which whatever is there in it.
So it's printing each and every color in that statement. Okay. Similarly, while statements, all very simple. Like semantics is very easy to learn. So while also similarly, while condition do done. For loop also for iterativeness do done. If is then அதுக்கப்புறம் லாஸ்ட் எஃப்ஐ வைக்க முடிக்கணும். Yeah, pretty much it is வந்துட்டு basic shell scripting இவ்வளோ. இது வச்சு நமக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஏதாச்சும் கிரியேட் பண்ணணும்னு நினச்சா ஏதாச்சும் பண்ணலாம். இல்லை we should have some code or something which you can iterate or perform shell scripting with. அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். Right now we don't have an application in our hands, so that we go ahead and create it. So any doubts here? Cool. Okay. I want to show one more command. std command ஒன்று இருக்கு. And there are some cut commands also. Okay. So இப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சது உங்களுக்கு. ஸோ திஸ் நான் கேட் பண்ணும்போது அந்த 3 கமாண்ட் மேலே இருந்து பாருங்க. கேட் சாம்பிள் கட் அண்ட் கேட் சாம்பிள் ரெண்டு பேராமீட்டர் 2 and 1 பண்ணியிருக்கேன். ஸோ கேட் பண்ணும்போது it prints everything. Then I'm piping I'm giving all that input to the next command. Cut -d. D is a delimiter. Delimiter is this thing which you want to cut. The dollar is a delimiter over there. So அந்த echo commandல எங்க டாலர் வருது? ஒரே இடத்துல டாலர் வருது. அதுதான் உங்களோட மீடியன் வச்சுக்கோங்க. அது வந்துட்டு அதை வச்சு அதை டாலர்ல வச்சு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 பார்ட் கிடைக்கும். 1 and 2. 2 part is where you'll find echo, hi guys and all those stuff. And so 2 part is pwd. 1 2 கட் பண்ண இந்த சைடு 1 இந்த சைடு 2. ஸோ என்ன பார்ட் நமக்கு வந்துட்டு echo தெரியுது. உங்களுக்கு அவுட்புட் தெரியுதா 1 and 2ல? எனி டவுட்ஸ் ஹியர்? புரியலையா? என்ன டவுட்? once again so I want to cut with some delimiters. Okay, so I want to partition between my ஒரு parameter வருதுன்னு வச்சுக்கோங்களேன். wiki #class 10 #max 100 #science 100 ஒரு ஸ்ட்ரிங் வருது என்னோட டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு ஹேஷ் வச்சு நான் இப்போ கட் பண்ணுறேன். கட் -d delimiter is hash and எனக்கு வந்துட்டு மேக்ஸ் மட்டும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே நான் வந்து 1 பண்ணும்போது எனக்கு வந்துட்டு டாலர் வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு pwd ஒரு பார்ட்டும் எக்கோ கைஸ்னு ஒரு பார்ட் 2 பார்ட்டாக வருது கட் பண்ணதுனால. அண்ட் ஐ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இங்கே இவ்வளோ பிரிண்ட் டைம் இருக்குல்ல, நீங்கள் இங்கெல்லாம் நான் வந்துட்டு கிரெப் பண்ணுறேன் எக்கோன்னு. திரும்பி எங்கெல்லாம் எக்கோ வருதுன்னு அது காமிக்கும். ஸோ ஐ கேன் கோ அண்ட் சர்ச் ஃபார் திங்ஸ் இன் லைக் ஹியூஜ் ஃபைல்ஸ். ஐ வாண்ட் டு சர்ச்னா இது வந்துட்டு வில் பி வெரி ஹேண்டி ஃபார் ப்ரீ ப்ராசஸிங் அந்த மாதிரி ஸ்டப்க்கு. ஸோ நான் std கமாண்ட் வச்சு என்ன பண்ண போகிறேன் இப்போ, ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் தட் பர்டிகுலர் வேர்ட். ஓகே, இப்போ இந்த எக்கோ வருது. எக்கோ ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் எக்கோ வித் சம்
Okay, I need some time to debug this. Okay. I'll come back to you then. சின்ன things எனக்கு தெரியல என்னதுன்னு பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. 1 minute. So SCD command is really helpful. ஒரு பெரிய ஃபைல்ல வந்துட்டு நிறைய things change பண்ணனும்னா SCD command is helpful actually. That's why I wanted to introduce it. So SCD is basically a text editor which finds this pattern. Okay, yeah. Cool. So cat cut. So நான் வந்து டாலர் வச்சு கட் பண்றேன். Cut -d. My delimiter is my dollar command. Dollar -f filter first part. Then SCD replace echo with print ஆயிடுச்சு bro. Okay, நான் வந்துட்டு print echo சரிதா. So what happens is SCD is basically an text editor மாதிரி. So நீங்க இப்ப இந்த வேர்ட்ல பண்ற எல்லா ஐட்டம்ஸும் இல்ல, it's basically you can imagine it as like shell scripting commands. These are these commands which work behind. I'm not saying those are the commands that will be like more sophisticated commands written behind, but overall நம்ம பண்றோம்னு நினைக்கிறது எல்லாமே shell scripting வச்சு பண்ண முடியும். Like anything, whatever you have in mind, you can do that using it. You just have to do little research and adjust your shell script in that particular format. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த particular file வந்துட்டு ஒரு delimiter வச்சு கட் பண்ணிட்டு and SCD -s and g stands for இது. ஏதாச்சும் மல்டிபிள் என்ட்ரிஸ் இருந்ததுன்னா மல்டிபிள் என்ட்ரிஸ் அதை மாற்றும். S மட்டும் இருந்ததுன்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி மட்டும் தான் மாற்றும். ஸோ அந்த மாதிரி ஸோ ஈக்கோ வந்துட்டு பிரிண்ட் பண்ணிட்டோம் and we didn't change the dollar. So I can write it to a new file or something. இந்த மாதிரி நிறைய நமக்கு எதுனா பண்ணலாம். ஸோ பேசிக்கலி பெரிய பெரிய நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன், ஷெல் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணுவேன்னா என்னோட பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்துட்டு எனக்கு நிறைய லாக்ஸ் கொடுக்கும். ஸோ நிறைய லாக்ஸ் இருக்கும், அதை நான் டேக் பண்ணியிருப்பேன், இன்ஃபோ, அப்டேட், எரர், அது மாதிரி. ஸோ என்னை வந்துட்டு ஈஸியாக போயிட்டு இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் கமாண்ட் வச்சுட்டு ஐ கேன் லைக் பிளாட் டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ், பர்டிகுலர் வேல்யூஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுவேன். அந்த வேல்யூஸை நீங்கள் அந்த வேல்யூஸ் மட்டும் நான் வந்துட்டு என்னோட லாக்ஸ் இருந்து எடுக்கணும்னா நான் அதை யூஸ் பண்ணி நான் மோஸ்ட்லி என்னோட ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்துட்டு நான் என்னோட லாஸ்ட் பிளாட்ஸ் நிறைய பிளாட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நான் பயங்கரமாக நான் என்னோட ஃபீல்டில் ஷெல் ஸ்கிரிப்டிங் நிறைய யூஸ் பண்ணுவேன்.
So and there's one more way you should use shell scripting is for running automated tasks. Or நிறைய scripts இருக்கு, you want to run them one by one னா you write a small shell script like Python. இந்த எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ls நான் ஒரு புதிய டைரக்டரி கிரியேட் பண்றேன் Python. I'm creating few I'm going to say that directory. Okay, I'm going to create 3 Python files, a.py, b.py, c.py. 3 ஸ்கிரிப்ட் இருக்கு. நான் இப்போ வந்து நானோ இல்ல போயிட்டு a is equal to 10 print a. So basically நான் வந்துட்டு இருக்க சேம் திங் நம்ம 3 ப்ரோக்ராம் இருக்கு. a is equal to 10 அது வந்து இப்போ எப்படி நான் டக்குன்னு கேட் பண்ணி நான் அப்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ நான் ஷெல் ஸ்கிரிப்ட் எடுத்து போறேன். Sorry, small mistake. இப்போ நிறைய லைன் ஆஃப் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணணும்னா இது ரைட் ஸ்மால் ஷெல் ஸ்கிரிப்ட், தட்ஸ் இட் டன். இட் ஆட்டோமேட்டிக்லி அதை ரன் பண்ணால் போதும். ஸோ மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் யுவர் ப்ரோக்ராம் இஸ். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசஸ் பேக்ரவுண்டில் ஆரம்பிக்கலாம். இது ஃபார் எக்ஸாம்பிள் நோ ஹப் is command to run in background. Okay, Python ரன் பண்றேன்னா எல்லாமே வந்துட்டு இது வந்துட்டு நோப்ல சேவ் ஆயிடும். இட்ஸ் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ரன் பண்ணும். ஸோ தட் டெர்ம் நீங்க திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யா ரொம்ப பெரிய ப்ரோக்ராம் இருக்கு அண்ட் யூ ஸ்டார்ட் இட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க சர்வரில் இருக்கு அந்த ப்ரோக்ராம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்க வீட்டுக்கு போயிடணும். ஸோ டெர்மினலில் வந்து நீங்கள் இப்போ பைத்தன் அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த டெர்மினல் அங்கே இருக்கணும். ஒன்ஸ் இந்த டெர்மினல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேனாட் தட் ப்ரோக்ராம் வில் கெட் கில். ஸோ இன் ஆர்டர் டு தட் நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஃபுல் டைமுக்கு ஆரம்பிச்சு விடணும். ஸோ அதுக்கு வந்து நோ ஹப் அண்ட் ஆம்பர்சைன் சிம்பிள் லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா இட்ஸ் அ பேக்ரவுண்ட் ப்ராசஸ். வில் கெட் லிஸ்டட் அஸ் அ பேக்ரவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஆகிடும். உங்களுக்கு அதோட இதெல்லாம் எதுவுமே வராது, லாக்ஸ் இது மாதிரி எதுவுமே வராது. ஸோ அது மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க அப்ளிகேஷன் லாஸ்ட் அந்த விண்டோஸ்னால் bin/bash இல்லை இதில் வந்து டேட்டா அந்த எலாஸ்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா அதை ஆக்சுவலி நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா டேட்டா அது பேக்ரவுண்ட் ரன் ஆகும். ஓகே, எனி டவுட்? Yeah, pretty much this for self-scripting introduction. நம்ம next over the course when you do some projects, no, அப்போ நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய வரும். then you can actually like make something really specific to what you want to solve or something. So basically நம்ம வந்துட்டு இப்போ ஒரு like you have 3 different files and you want to run them, we are writing a shell script for that. So already நான் எழுதியிருக்கேன். என்ன பண்ணுறேன்னா basically I'm running all the Python codes and I'm printing something. ஸோ இது ரன் பண்ணுறதுக்கு பேஷ் அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பிரிண்ட் ஆகுது. பேசிக்லி இட் சேவ்ஸ் டைம் when you want to run various programs. So next up we'll learn some cutting commands. For example cat and $100 போட்டோன்னா it prints out all the comments. நான் இப்போ கட் பண்ணுறேன், cat cut -d with the delimiter. Let's say the delimiter is dot, okay, -f1.
ஸோ இங்கெல்லாம் வந்து டாட் கட் ஆகுது, அதில் 2 பார்ட்ஸாக இருக்கு, Python part and the dot part. Okay, now I'm going to replace Python with grep Python with this. I'm going to replace these with print maybe, yeah, sh std slash Python with print slash g. So what I did basically is I just replaced Python with print. இதே நான் வந்துட்டு ஒரு ஃபைலுக்கு ரைட் பண்ணேன்னா a.txt cat a.txt னா அந்த பர்டிகுலர் திங் ரைட் ஆயிடுச்சு. Yeah, so we learned cut std commands here. Docker is like an good software that you can use for containerization. Okay, and you build, ship, and run. That's the most. This is the Docker symbol. I'll show one. This one small. These three are the things are like core principles. You build something, you ship it, and you have to run it on time. So Docker is very. You can have your good control. You have like have a small. Documentation for this. There's a diagram that explains all. So you all have heard about virtual machines. So basically you are running an OS over another OS. The guest OS is there and there is another OS running over it. So it occupies a lot of your system performance. Okay, you have to allocate some particular resources for that particular system and the OS, and that cannot be used by the guest OS. So Docker Docker does not create its own OS, but it has all the variables that is required for running a program or things like that, and there is no limited space. So it's an advantage of Docker. So you don't the need of a virtual machine is not there anymore. You just need your package and you create a container. So Docker image சொல்றது image வெச்சுக்கோங்க, Ubuntu image, Ubuntu OS. இது மேல நம்ம நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டே போவோம். இது எல்லாமே ஒரு லேயர்ஸ். ஓகேவா? இந்த லேயர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டி நம்ம பில்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு காம்பாக்ட்டா ஒரு இமேஜ் பண்ணி புஷ் பண்ணுவோம். அதான் வந்து டாக்கர் இமேஜ்னு சொல்வாங்க. நம்ம முன்னாடி போய் நம்ம பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம டாக்கர் இமேஜை கிரியேட் பண்ணிட்டு டாக்கர் ரெபாசிட்டரியில போட்டு வச்சுக்குவோம். யாருனாச்சும் இப்போ நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெட் எடுத்து விட ஒரு ஃபேர் செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க, ஐஓடி ஃபேர் ஃபார் பீப்புள் இன் கோயம்புத்தூர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வரவங்களோட ராஸ்பெரி பை போர்டு இருந்தால் டக்குன்னு நம்ம வந்துட்டு இமேஜ் புல் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். தட்ஸ் இட், டெல் they can go and use it. As simple as that. So in order to show you
a local machine to Docker image and run. Entry point is run this script. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டாக்கரைஸ் பண்ணணும். இன்னொரு ஃபைல் இருக்கும், இதெல்லாம் டிபெண்டன்சிஸ் தேவை, டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அந்த என்னெல்லாம் ரிசோர்ஸ் தேவை. இப்போ ரிசோர்ஸ் நம்மளோட ரிசோர்ஸ் எல்லாமே அந்த பைத்தன் ஸ்கிரிப்ட்ஸ். பைத்தன் ஸ்கிரிப்ட் இந்த ஷெல் ப்ரோக்ராம். Entry point is this point where you want to run this particular command. First time Docker install பண்ணி என்ன command run பண்ணணும். ரன் மெசேஜ் போட்டா என்ன ஆகும்? அந்த மூணு வேரியபிள் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து லோக்கலாக ரன் பண்ண ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஒரு டாக்கர் இமேஜில் ரன் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் find local particular to start downloading from internet. Okay, so Ubuntu is like 200 MB. I can't run Ubuntu OpenCV. Basically, if you have idea of the I'm inside and actually a totally new program. Okay, you totally new different hosts. ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் ரன் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து இப்போ டவர் கண்டெய்னர் கூட இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு செப்பரேட்டாக இருக்கும். புதுசாக எல்லா சிஸ்டம் வேரியபிள்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் டாக்கர் இமேஜ் மட்டும் தான். இதுக்குள்ளே நான் வந்துட்டு ஓப்பன்சிவி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் பைத்தன் எழுதிட்டு இம்போர்ட் சிவி போட்டேன்னா சிவி2 மாடலோட உபுண்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு பைத்தன் சிவி2 மாடலோட வராது. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா you get CV2 pre-installed with Ubuntu image. So this I'm shipping a Docker image just CV2 functionalities. புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களோட particular machine ல வந்து CV2 வேணும்னா you just have to pull this image from the local repository. You will get your Docker image. So I think today it's good enough for this. Because Docker documentation repository la irukku. I just wrote in the morning. I'll improve on that. We'll slowly come. Not in the one day we won't have to push everything. So yeah, because then I go control D press பண்ணா control D press பண்ணா it's exited. Docker ps command is for finding what all containers are running. திருப்பி நான் ரன் பண்றேன். control D press பண்ணா வந்து வெளில வந்துட்டேன். Docker ps பண்ணா ஒரு particular container ஓடி வந்து பாருங்க. Last 6 seconds ஓடி வந்து greater 6 seconds தான். இப்போ நான் வந்துட்டு இந்த கண்டெய்னர் கில் பண்ணோம்னா டாக்கர் rm ரெண்டு கண்டெய்னர் கில் பண்ணியாச்சு. டாக்கர் ps and கிளியர் பண்ணி நான் கில் பண்ணுறேன். Yeah, so guys, thank you for being here. Hopefully you will join the next meetup also. We are having a series of meetup coming ahead. So thanks for College SMS Technology for hosting us here.